ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததெல்லாம் ஞாபகம் இருக்குங்களா? ஒரு டேபிள் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருந்தோம், வெறும் டேபிள் ஸ்ட்ரக்சர் மட்டும். அதில் வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரேம் பண்ணி அந்த டேபிளில் வந்து டேட்டாவை வந்து லோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இந்த டேபிள் 1 அப்படின்ற டேபிளில் வந்து எம்ப்ளாயி ஐடி 1க்கான ரெக்கார்ட், 2க்கான ரெக்கார்ட், 3, 4க்கான ரெக்கார்டை வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து டேபிள் 1 இருக்கு. இன்னைக்கு நாம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டேபிள் கிரியேட் பண்றதுக்கு வந்து நம்ம கிரியேட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும், அதுல டேட்டா போடுறதுக்கு வந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல வெறும் 3 காலம் தான் இருக்கு, 4 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்கு. ரொம்ப அதிகமான ரெக்கார்ட்ஸ் இருக்கு அப்படின்னா, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1,00,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. நமக்கு இதே மாதிரி இன்னும் ஒரு டேபிள் வேணும் சேம் கண்டென்ட்டோட அப்படின்னா, நம்ம திருப்பி அந்த டேபிள் மேக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? லைக் இதே மாதிரி டேபிள் கிரியேட் பண்ணிட்டு அந்த 1,00,000 ரெக்கார்டுக்கான இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட்டையும் உட்காந்து இப்படி 1 by 1 ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்கணுமா? அது ரொம்ப டிஃபிகல்ட் இல்லையா? ஸோ சீக்வல்ல வந்து ஒரு சில ஷார்ட்கட்ஸ் இருக்கு. ஒரு டேபிளை வந்து நம்ம க்ளோன் பண்ணிக்க முடியும் ரொம்ப ஈஸியா. டேபிள்ல வந்து இண்டிவிஜுவல் பேக்கப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து டூப்ளிகேட் மேக் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எப்படி வேணா சொல்லிக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸியா நம்மளால வந்து ஒரு டேபிளை இன்னும் ஒரு டேபிளா மேக் பண்ண முடியும். இன்சர்ட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்சர்ட் இன்டு யூஸ் பண்ணி ஒரு டேபிள்குள்ள இன்சர்ட் பண்றோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நாம எப்படி க்ளோன் பண்றது, ஒரு டேபிளை பேக்கப் பண்றது அப்படின்னா, செலக்ட் ஸ்டேட்மெண்ட் அதுல இந்த இன்டு டேபிள் நேம் அப்படின்ற கீவேர்டை மெர்ஜ் பண்ண போறோம் நம்ம. ஸோ செலக்ட் பிளஸ் இன்சர்ட் ரெண்டும் சேர்ந்தது செலக்ட் இன்டு. செலக்ட் ஸ்டார் இருக்கு இல்லையா, அதுக்கப்புறம் ஃப்ரம் இருக்குல்ல. ஸோ இந்த செலக்ட் கிளாஸ்க்கும் ஃப்ரம் கிளாஸ்க்கும் நடுவில் இந்த காலம் நேம்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு 2 விதத்துலையுமே பண்ணி காமிக்கிறேன். நம்ம வந்து ஸ்டார் யூஸ் பண்ணியும் காலம் நேம்ஸை மென்ஷன் பண்ணலாம், இல்லை இண்டிவிஜுவல் காலம் நேம்ஸும் மென்ஷன் பண்ணலாம் இல்லையா? ஸ்டார் அப்படின்னா நத்திங், ஜஸ்ட் ஆல் த காலம்ஸ் அப்படின்றத இங்கே நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், எனக்கு எல்லா காலமும் வேணும் அப்படின்னு நான் செலக்ட்ல கேட்குறேன். ஃப்ரம் இந்த டேபிள் 1ல இருந்து வேணும்னு கேட்குறேன். ஸோ இந்த செலக்ட் ஸ்டாருக்கு அப்புறம் இன்டு நான் கிரியேட் பண்ண வேண்டிய புது டேபிள் நேம் கொடுத்துக்கிறேன். என்ன வேணா கொடுத்துக்கலாம், நம்ம டேபிள் 2 அப்படின்னு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போயிட்டு பார்த்துக்கலாம். இங்க நமக்கு வெறும் டேபிள் 1 தான் இருக்கு. ஓகேங்களா? எனக்கு டேபிள் 1 மட்டும்தான் இருக்கு. ஸோ நான் இப்போ இந்த டேபிளை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன், இந்த கொரியை. இப்போ நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து டேபிள் 2 வந்து கிரியேட் ஆயிருச்சு. நான் உங்களுக்கு ஷோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். டேபிள் 2 கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ வந்து நாம இந்த டேபிள் 2ல என்ன கண்டென்ட் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். என்ன இருக்கும்? ஆக்சுவலா நம்ம டேபிள் 1ல என்ன இருந்ததோ அதே தான் இருக்கும், பட் வேற ஒரு ஆப்ஜெக்டா கிரியேட் ஆயிருக்கும் டேபிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நான் இதை அகைன் ரன் பண்ணா என்ன ஆகும்? இப்போ நான் இங்கே என்ன சொல்றேன், எனக்கு வந்து இந்த டேபிள் 1ல இருந்து எல்லா காலம்ஸையும் ரோஸையும் எடுத்துட்டு வா, ரெக்கார்ட்ஸையும் எடுத்துட்டு வா, அதை வந்து இந்த டேபிளா கிரியேட் பண்ணி இன்டு டேபிள் 2 அப்படின்னு சொல்றேன்னா, இப்போ எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு நேம்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் தான் இருக்க முடியும். ஸோ டூப்ளிகேட் நேம் வச்சு ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு நேம்ல இருக்கு அப்படின்னா, நம்ம சேம் நேம்ல இன்னொரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. ஸோ ஆல்ரெடி எனக்கு டேபிள் 2 வந்து இருக்கு. ஸோ அகைன் நான் வந்து இந்த கொரியை ரன் பண்றேன் அப்படின்னா என்ன ஆகும்? எரர் த்ரோ பண்ணிடும். ஆல்ரெடி ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எஸ்கியூஎல் பொறுத்த வரைக்கும் யூனிக்கான ஆப்ஜெக்ட் நேம்ஸ் தான். ஓகே.
இப்போ நான் டேபிள் 3ன்னு போட்டால் எனக்கு ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகும். ஏன்னா அப்படி ஒரு டேபிள் இல்லை இல்லையா, நியூவாக தான் கிரியேட் கொடுப்போம். ஓகே, இங்கே வந்து நான் வந்து ஸ்டாருக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன் இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ காலம் நேம்ஸ் யூஸ் பண்ணுறேன். நமக்கு மொத்தம் வந்து டேபிள் 1ல் வந்து 3 காலம் நேம்ஸ் இருந்தது இல்லையா. எனக்கு வந்து புதுசாக நான் கிரியேட் பண்ணுற டேபிளில் எனக்கு 2 காலம் மட்டும் இருந்தால் போதும். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் மட்டும் இருந்தால் போதும், எனக்கு வந்து நேம் வேண்டாம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்படின்னா ஓகே, இங்கே கிரியேட் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன், செலக்ட் பண்ணு எந்தெந்த காலம்ஸாக, இந்த 2 காலம்ஸையும் செலக்ட் பண்ணேன். எதில் இருந்து? டேபிள் 1ல இருந்து இந்த 2 காலமே எனக்கு செலக்ட் பண்ணேன். அதை அப்படியே வந்து டேபிள் 3 கிரியேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்கிறேன், இன்டூ யூஸ் பண்ணி. ஸோ நான் இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். கிரியேட் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே வந்து டேபிள் 3யும் இருக்கும். ஸோ நான் இப்போ வந்து ஸோ டேபிள் 3ல வந்து நம்ம 2 காலம் மட்டும் தான் பார்க்க முடியும்னா நம்ம 2 காலம் மட்டும் தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம நியூவா வந்து ஒரு டேபிள்ல இருந்து இன்னொரு டேபிள் ரொம்ப ஈஸியா மேக் பண்ணிட முடியும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் லாஸ்ட் வீடியோல வந்து சொல்ல மிஸ் பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா, நம்ம ரியல் டைம் ஒர்க்ல ஆக்சுவலா வந்து ஒரு டேபிள் கிரியேட் பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி உட்காந்து இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃப்ரேம் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். மேபி சின்ன டேபிள் ஒர்க்கை பொறுத்து தான். பட் ரியல் டைம் ஒர்க் வந்து மேக்ஸிமம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு உள்ள வர்ற டேட்டா வந்து நம்ம உட்காந்து மேனலாக வந்து டைப் பண்ணிட்டு இருக்க மாட்டோம், உள்ள ஃபீட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். அது வந்து எண்ட் யூசர்ஸ் கிட்ட இருந்தோ அப்படி இல்லைன்னா ஒரு ஆப்ஜெக்ட் கிட்ட இருந்தோ கூட நமக்கு அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எண்ட் யூசர் அப்படின்னா, இப்போ வந்து நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன், ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன், அதில் வந்து ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா. ஸோ இப்போ நான் வந்து ஒரு கிளாஸ் எடுத்துட்டு ஃபீட்பேக் அவங்க கிட்ட இருந்து ரிசீவ் பண்றேன். ஸோ அவங்க வந்து ஒரு வெப் பப்ளிகேஷன் மூலயமா அவங்க வந்து ஃபீட்பேக்கை வந்து அவங்க வந்து போஸ்ட் பண்றாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் டேட்டாஸ் வந்து அப்படியே வந்து நான் பேக் எண்ட்ல வந்து சீக்வல்ல வந்து என்னால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு கிளாஸ்க்கு ஒரு 100 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து 100 என்ட்ரிஸ் கிடைக்குது, 100 ரெக்கார்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு என் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கலாம், ஒரு 10 கிளாஸ்னு வச்சுப்போமே. ஸோ எத்தனை ரெக்கார்ட்ஸ் கிடைக்கும்? 1000 ரெக்கார்ட்ஸ் நம்ம கிடைக்கும். ஸோ இதே மாதிரி மல்டிபிள் டேஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா என் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கிடைக்குமா, லேக்ஸ்ல க்ரோஸ்ல கூட கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எண்ட் யூசர்ஸ் கிட்ட இருந்து ரியல் டைம்ல வந்து நமக்கு டேட்டா வந்து உள்ள வரும் நம்ம டேட்டா பேஸ்க்கு. அதே மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட்ஸ்ல இருந்து கூட நமக்கு டேட்டா வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சென்சார்ஸ் ட்ரிகர் ஆகும்போது நமக்கு டேட்டா கிடைக்கும் இல்லையா, அதையுமே நம்ம வந்து உள்ள லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரியல் டைம் வந்து ஐடி ஒர்க் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம வந்து டேட்டா வந்து வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம எடுப்போம், அதை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவோம், லோட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி தான் ரியல் ஒர்க்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.